ஆல் இண்டியா ரேடியோ மாநில செய்திப்பிரிவு வழங்கும் ஸ்பாட்லைட். இந்தியா நேபாளம் இடையேயான இருதரப்பு உறவுகள் குறித்து புதுதில்லி அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பான ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் இடம்பெறுகிறது. பங்கேற்பாளர்கள் முன்னாள் இந்திய தூதர் திருமதி வீணா சிக்ரி மற்றும் தொகுப்பாளர் ஹர்ஷ் ரஞ்சன். இந்தியா நேபாளம் இடையே 7வது கூட்டுக்குழு கூட்டத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ். ஜெய்சங்கர் பங்கேற்பதற்காக நேபாளத்திற்கு 2 நாள் பயணம் அண்மையில் மேற்கொண்டதை சுட்டிக்காட்டி தொகுப்பாளர் ஹர்ஷ் ரஞ்சன் நிகழ்ச்சியை தொடங்கினார். அங்கு அவர் நேபாள வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்து விவசாயம் தொடங்கி சாலைகள் உருவாக்கம், பாதுகாப்பு, எரிசக்தி உட்பட பல்வேறு துறைகள் சார்ந்த ஒப்பந்தங்களை மேற்கொண்டதாகவும் அதன் மூலமாக அண்டை நாடுகளில் நேபாளத்திற்கே முன்னுரிமை எனும் நமது வெளியுறவுக் கொள்கை உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் கூறினார். இரு நாடுகள் இடையேயான உறவை திரு ஜெய்சங்கரின் இந்த பயணம் எந்தெந்த வகையில் மேம்படுத்தும் என்று திருமதி வீணா சிக்ரியிடம் அவர் கேள்வி எழுப்பினார். அண்டை நாடுகளுடனான உறவை பொறுத்தவரை இந்தியாவின் முதல் முன்னுரிமை எப்போதும் நேபாளத்திற்கே உண்டு என தாம் நம்புவதாக கூறி திருமதி வீணா சிக்ரி தமது பதிலை தொடங்கினார். 2014ஆம் ஆண்டு முதலே பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சரும் இதனை சுட்டிக்காட்டி வருவதாக தெரிவித்தார். சிறிய இடைவெளிக்கு பிறகு அந்த ஆண்டுதான் இருதரப்பு பயணத்தை பிரதமர் மேற்கொண்டதாக கூறினார். 2024ஆம் ஆண்டின் தொடக்கத்திலேயே நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் அங்கு சென்றதும் இந்தியா நேபாளம் 7வது கூட்டுக்குழு கூட்டத்தில் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சருடன் பங்கேற்றதும் சிறப்பு மிக்கது என்று திருமதி வீணா சிக்ரி தெரிவித்தார். 1987ஆம் ஆண்டு இந்த கூட்டுக்குழு ஏற்படுத்தப்பட்டது என்றும் அந்த மரபை தொடர வேண்டுமென்று மத்திய அரசு தீர்க்கமாக இருந்து வருவதாகவும் அவர் கூறினார். நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் இரு நாடுகளின் எதிர்காலம் குறித்த பயனுள்ள பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருப்பதாகவும் சிறப்பான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாகவும் தெரிவித்தார். அதனால் கிடைக்கும் விளைவுகள் நிச்சயமாக இரு நாடுகளுக்கும் பெருமளவில் பயன்களை தரும் என்று அவர் குறிப்பிட்டார். அதனைத் தொடர்ந்து அடுத்த 10 ஆண்டுகளில் 10,000 மெகாவாட் நீர் மின்சாரத்தை கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தத்தை இந்தியா மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்த தொகுப்பாளர் ஹர்ஷ் ரஞ்சன் அந்த ஒப்பந்தத்தின் முக்கியத்துவம் எத்தகையது என்று கேள்வி எழுப்பினார். மிக முக்கியமானது என்று கூறி தனது பதிலை தொடங்கிய திருமதி வீணா சிக்ரி தங்களது நீர் மின்சார திறனை மேம்படுத்தும் எண்ணத்தை நெடுங்காலமாக நேபாளம் கொண்டிருந்ததாக தெரிவித்தார். நேபாளத்தில் மேலும் பல மின்சார திட்டங்களின் வளர்ச்சியை அந்த ஒப்பந்தம் விரைவுபடுத்தும் எனவும் அவை உற்பத்தியை தொடங்க வழிவகுக்கும் எனவும் குறிப்பிட்டார். சிக்கிம், மேற்கு வங்காளம், பீகார், உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட் என 5 மாநிலங்களோடு நேபாளம் எல்லையை பகிர்ந்து வருவதாகவும் கூட்டுக்குழு கூட்டத்தின்போது அது தொடர்பான அம்சங்கள் இடம்பெற்றதாகவும் திருமதி வீணா சிக்ரி தெரிவித்தார். 25 பள்ளிகள், 32 சுகாதார நிலையங்கள், ஒரு கலாச்சார மைய திட்டம், திரிபுவன் பல்கலைக்கழகத்திற்கான புதிய நூலக கட்டிடம் உட்பட 59 திட்டங்களை நேபாளத்திற்கு இந்தியா வழங்கியுள்ளது என்றும் அவர் கூறினார். 2015ஆம் ஆண்டு நிலநடுக்கத்திற்கு பிறகான காலகட்டத்தில் இந்தியா இவ்வுதவிகளை வழங்கியதுதான் இதன் பின்னிருக்கும் சிறப்பம்சம் என்று அவர் குறிப்பிட்டார். அந்த நிலநடுக்கத்திற்கு பிறகு நேபாளத்திற்கு உதவுவதாக உறுதியளித்த நாடுகளில் இந்தியாவும் ஒன்று என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வழிகாட்டுதலின் கீழ் அவ்வாறு நிறைவுற்ற திட்டங்கள் தற்போது அந்நாட்டிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய தொகுப்பாளர் ஹர்ஷ் ரஞ்சன் 1987ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட இந்தியா நேபாளம் கூட்டுக்குழுவானது இரு நாடுகள் இடையேயான உறவின் உயர்நிலை பரிமாற்றங்களில் எவ்வகையில் பங்காற்றி வருகிறது என்று வினவினார். அதற்கு இந்தியா நேபாளம் இடையேயான உறவு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் சில ஆண்டு காலமாக அவ்வுறவில் மாற்றம் நிகழ்ந்தது எனவும் திருமதி வீணா சிக்ரி தெரிவித்தார். அப்போது கூட்டுக்குழு சந்திப்புகள் நடைபெறாமல் இருந்ததாக கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் இருநாட்டு அரசுகளுக்கு இடையேயான உறுதிப்பாடுகள் வலுப்பெற்றுள்ளன என்றும் நிறுவனங்கள் சார்ந்த செயல்பாடுகளில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்த முயன்றது அதற்கு உறுதுணையாக விளங்கியது என்றும் அவர் குறிப்பிட்டார். அதனாலேயே நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் அங்கு பயணம் மேற்கொள்ளும் போது கல்வியாளர்கள், மாணவர்கள், பன்னாட்டு நிறுவன தலைவர்கள், அரசியல்வாதிகள் என அனைத்து தரப்பினரையும் சந்தித்து இருதரப்பு முன்னேற்றம் குறித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாக திருமதி வீணா சிக்ரி தெரிவித்தார். அதனால் பரஸ்பர நம்பிக்கையும் நட்பும் வளர்வதாக குறிப்பிட்டார். அதனாலேயே பல ஆண்டுகளுக்கு பிறகு பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 2014ஆம் ஆண்டு நேபாள பயணம் முக்கியத்துவம் பெற்றது என்றும்
இரு நாடுகளிடையேயான உறவு எதிர்காலத்தில் மேலும் வலுப்பெறும் என தாம் நம்புவதாகவும் திருமதி வீணா சிக்ரி தெரிவித்தார். இதையடுத்து பேசிய தொகுப்பாளர் ஹர்ஷ் ரஞ்சன், 2014ஆம் ஆண்டு பயணத்தின்போது நேபாளத்துடனான உறவில் நெடுஞ்சாலைகள், இணைய பரிமாற்றம், சரக்கு போக்குவரத்து என்ற மூன்றுக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி முக்கியத்துவம் தந்ததாகவும், அவற்றின் ஆங்கில முதல் எழுத்துக்களைக் கொண்டு ஹிட் ஃபார்முலா என்று அதனை குறிப்பிட்டதாகவும் தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த திருமதி வீணா சிக்ரி, சாலை மற்றும் ரயில் இணைப்பு கட்டமைப்பின் ஒரு பகுதியாக நெடுஞ்சாலைகள் விளங்குவதாக கூறினார். முதலில் குறிப்பிட்ட 50 திட்டங்களை எடுத்து பார்த்தால் உட்கட்டமைப்பு முதலீட்டில் இந்தியா செலுத்திய கவனம் எப்படிப்பட்டது என்று தெரியவரும் என கூறினார். 2015 நிலநடுக்கத்திற்கு பிறகு மக்கள் வீடில்லாமல் தவித்ததாகவும், மலைப்பகுதிகளில் குளிரில் வாடியதாகவும் தெரிவித்தார். அந்த நேரத்தில் மீட்பு நிவாரண உதவிகளை இந்தியா வழங்கியது எனவும், அதன் பின்னர் நீண்டகால முன்னேற்றத்திற்கான உள்ளடக்கத்தை உருவாக்கும் முயற்சிகளில் இறங்கியது எனவும் அவர் குறிப்பிட்டார். அண்மையில் அங்குள்ள ஜார்கோட் மற்றும் மேற்கு பகுதிகளில் நிலநடுக்கம் ஏற்பட்ட போதும் கூட நமது அரசு சார்பில் 1000 கோடி ரூபாய் மதிப்புடைய உதவிகள் வழங்கப்பட்டதாக தெரிவித்தார். அதையடுத்து தொகுப்பாளர் திரு ஹர்ஷ் ரஞ்சன், சுமார் 75 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பு கொண்ட மறுகட்டமைப்பு பணிகளுக்கான நிதி தொகுப்பை இந்தியா நீட்டித்து வழங்கியதாக தெரிவித்தார். இதுபோன்ற உதவிகள் இரு நாடுகளிடையே வலுவான பிணைப்பு உள்ளதை வெளிக்காட்டுகிறது என்றும், அது எந்த வகையில் இருதரப்பு உறவை மேம்படுத்துகிறது என்றும் திருமதி வீணா சிக்ரியிடம் கேள்வி எழுப்பினார். இது இரு நாட்டு மக்களுக்கிடையே இருக்கும் பரஸ்பர நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக கூறி திருமதி வீணா சிக்ரி தமது பதிலை தொடங்கினார். இந்தியா குறித்து நேபாள பல்கலைக்கழகங்களிலும், நேபாளம் குறித்து இந்திய கல்வி நிறுவனங்களிலும் கற்றுத்தரப்படுகிறது என்றும், பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம், திரிபுவன் மற்றும் காத்மண்டு பல்கலைக்கழகங்கள் போன்றவை அதற்கான உதாரணங்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். நேபாள எல்லையில் உள்ள 5 மாநிலங்களிலும் இருநாட்டு மக்களிடையே வர்த்தக உறவு தொடர்வதாக கூறினார். சில நேரங்களில் அரசியல் ரீதியாக தவறான புரிதல்கள் உண்டானாலும் கூட அவற்றை சரி செய்யும் அளவுக்கு தலைவர்கள் இடையே வலுவான பிணைப்பு இருந்து வருவதாக குறிப்பிட்டார். அதையடுத்து எல்லை மற்றும் பாதுகாப்பு தொடர்பான விஷயங்களில் 1950ஆம் ஆண்டு அமைதி மற்றும் நட்புறவு ஒப்பந்தத்தை இருதரப்பும் ஆய்வுக்கு உட்படுத்தி வருவதாக தொகுப்பாளர் ஹர்ஷ் ரஞ்சன் கூறினார். தற்போதுள்ள தொழில்நுட்ப யுகத்தில் அதில் ஏதேனும் மாற்றம் தேவைப்படுகிறதா என்று அவர் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த திருமதி வீணா சிக்ரி, நிச்சயமாக தேவைப்படுகிறது என்று கூறினார். 1950ஆம் ஆண்டு இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட போது இந்தியா நேபாளம் இடையேயான இருதரப்பு உறவின் அடிப்படை அம்சங்களில் இரு நாடுகளும் திறந்த மனதுடன் செயல்பட்டதாக தெரிவித்தார். இரு நாட்டு மக்களைப் போலவே இந்த ஒப்பந்தமும் கூட பரஸ்பர நம்பிக்கையின் அடிப்படையிலானது என்று அவர் குறிப்பிட்டார். பிரதமர்கள் அளவிலும் கூட்டுக்குழு அளவிலும் இருதரப்பு முடிவுகள் அப்போது மேற்கொள்ளப்பட்டதாக திருமதி வீணா சிக்ரி தெரிவித்தார். அதனால் தவறான புரிதல் எழவில்லை என்று கூறினார். இப்போதும் கூட எந்தவித தவறுகளுக்கும் இடம் கொடுக்காதவாறு வெளிப்படையான பேச்சுவார்த்தையில் இந்தியா ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார். தேவைப்பட்டால் இருதரப்பும் தானாக முன்வந்து பேச்சுவார்த்தையை மேற்கொள்ளலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார். சமூக ஊடகங்கள் வந்த பிறகு அந்த ஒப்பந்தத்தின் ஒவ்வொரு உட்பிரிவையும் நன்றாக உற்றுநோக்கி தேவையெனில் புதிய அம்சங்களை அறிமுகப்படுத்தலாம் என்று கூறினார். அனைத்தையும் தாண்டி சீரான இடைவெளியில் பரஸ்பர நம்பிக்கையோடு இருநாட்டு அரசுகளும் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வந்தால் எந்த பிரச்சினையும் எளிதாக தீர்வை காணும் என்று திருமதி வீணா சிக்ரி தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய தொகுப்பாளர் ஹர்ஷ் ரஞ்சன், கடந்த 10 ஆண்டுகளில் நேபாளம் இந்தியா இடையேயான இருதரப்பு உறவை எவ்வாறு நோக்குகிறீர்கள் என்று திருமதி வீணா சிக்ரியிடம் வினவினார். அதற்கு பதிலளித்த திருமதி வீணா சிக்ரி, அது மேலும் வலுப்பெற்றாக வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாக கூறினார். மிக முக்கியமாக பொருளாதார தேவைகளை எதிர்கொண்டாக வேண்டிய கட்டாயம் தற்போது நேபாள நாட்டுக்கு இருப்பதாக தெரிவித்தார். சீனாவுக்கு அதிக அளவில் நேபாளம் கடன்பட்டிருப்பதாகவும், அதன் எதிரொலியாக அந்நாட்டு தூதர்கள் அங்குள்ள கட்சித் தலைவர்களை சந்தித்து பேசியது உட்பட நேபாள நாட்டு உள் விவகாரங்களில் தலையிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். அது அந்நாட்டு மக்களுக்கு உவப்பானதாக அமையவில்லை என்று அவர் தெரிவித்தார். தற்போது நேபாள பிரதமர் திரு தாஹல் பிரசந்தா இந்தியாவுடனான உறவை வலுப்படுத்துவதில் அதிக ஆர்வம் காட்டி வருவதாக திருமதி வீணா சிக்ரி கூறினார். நிகழ்ச்சியில் பங்கேற்று தமது கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட முன்னாள் இந்திய தூதர் திருமதி வீணா சிக்ரிக்கு நன்றி தெரிவித்து விவாதத்தை நிறைவு செய்தார் தொகுப்பாளர் ஹர்ஷ் ரஞ்சன். நேயர்கள் இதுவரை கேட்டது இந்தியா நேபாளம் இடையேயான இருதரப்பு உறவுகள் குறித்து புதுதில்லி அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பான ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியின் தமிழாக்கமான செய்திச் சுடர். நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்பாட்லைட்.